வணக்கம். நம்ம கிரீன் நர்சரி தோட்டத்தில் ஒரு வளமில்லாத பூமியில் வந்து அதை மேட்டுப்பாத்தி முறையில் வடிவமைச்சு நம்ம இப்போ அதில் மரங்கள் நட்டோம். அடர் நடவு முறையில் மாங்கன்றுகளை நட்டோம். இப்போ கொஞ்சம் இடைவெளி இருக்கிறதுனால ஒரு 2-3 வருஷத்துக்கு கொய்யா நடவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ கொய்யா நடவு பண்ணியிருக்கோம். இந்த கொய்யாவை பார்த்தீங்கன்னா நட்டு 1 மாதம் ஆச்சு. ஓரளவு வளர்ந்துச்சு, வேர் செட் ஆயிடுச்சு. அதாவது செடி வளர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ இதே மாதிரி வளர விடக்கூடாது. ஒரு அளவாக இதை ப்ரூன் பண்ணி விடணும். ஒரு முறை நம்ம கட் பண்ணும்போதும் அந்த நுனியை கட் பண்ணும்போது தண்டு பகுதி கனமாகும். அதே மாதிரி துளிர்கள் புதுசாக நிறைய துளிர்கள் வந்து பூக்கள் காய்கள்லாம் வர ஆரம்பிக்கும். எப்போவுமே கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இளந்தண்டை கட் பண்ணக்கூடாது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இளந்தண்டு கொஞ்சம் முத்தின பகுதி, இந்த முத்தின பகுதியை தான் நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோன்னா கவாத்துங்கிறதே இதுதான். நீங்கள் எந்த செடியாக இருந்தாலும் கவாத்து பண்ணும்போது இந்த முறையை தான் கடைபிடிக்கணும். இந்த தாய்லாந்து கொய்யா கட் பண்ணிட்டோம். இப்போ பீட்ரூட் கொய்யாவும் கட் பண்ணலாம். இது மாதிரி கட் பண்ணி விடும்போது இந்த பாருங்கள், இந்த ரெண்டுலாம் துளிர் வர்றதுகளில் நமக்கு பிஞ்சு வரும். அதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த வீடியோ வந்து அதுக்காக தான் பதிவு பண்ணுறேன். இந்த மேடா உருவாக்குன இடத்துல நம்ம ஒரு 10 வகையான கொய்யா செடிகளை நடவு பண்ணியிருக்கோம். இந்த 10 வகையான செடிகளும் ஒவ்வொரு தன்மையுடையது. இப்போ நமக்கு இதில் வந்து ஒரு 10 அடி இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இதேமாதிரி செடிகள் நிறையா நம்ம கிரீன் நர்சரியில் எக்ஸாட்டிக் செடிகள் நிறையா சேல் பண்ணுறோம். அந்த மாதிரி செடிகள் வேணும்னா நம்ம நர்சரி நம்பர் 9841 986 400 நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.